2022 காலகட்டத்தில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்படுறாரு. சவுக்கு சங்கர் கைது செய்யப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் அதிமுக நிலைப்பாடெல்லாம் கிடையாது. அவர் தன்னை திமுகவோட அனுதாபியாக தான் காட்டிக்கிட்டு இருக்கார். 2021 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் சவுக்கு சங்கர் தன்னை திமுக அனுதாபியாக காட்டிட்டாரு. அப்போ அந்த காலகட்டத்தில் அவர் அதிமுக விமர்சனம் பண்ணதா சொல்றாரு. அதிமுக விமர்சனம் பண்ணாரு. ஆனால் திமுக ஆட்சி வரணும் தான் அவர் பேசிக்கிட்டு இருந்தார். ஆனால் திமுக ஆட்சி வந்த பிறகு கூட அவர் திமுகவை கடுமையான விமர்சனங்கள்லாம் வைக்கல. அப்போ நாம் தமிழர், பிஜேபி அப்படின்னு பொதுவாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் அந்த கைது காலகட்டத்தில் கைது பண்ணிட்டு வெளியே வரும் பொழுது அவருக்கு ஒரு பேக்கப் தேவைப்படுது. பேக்கப் தேவைப்படுறன்னு என்ன பண்ணுறாரு, சென்னை டி நகரில் சவுக்கு சங்கர் சவுக்கு மீடியா அப்படின்னு ஒரு நிறுவனத்தை முதல்ல தொடங்குறாரு. யூடியூப்லாம் போய் பேசிக்கிட்டு இருந்த சவுக்கு சங்கர் சவுக்கு மீடியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி சவுக்கு மீடியா ஃபஸ்ட்டு சவுக்கு மீடியான்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் தொடங்குறாரு. அந்த யூடியூப் சேனல் தொடங்குவதற்கு அலுவலகம் போட்டு கொடுத்து கேமரா தொடங்கி பல்வேறு உபகரணங்களை வாங்கி கொடுத்தது யாருன்னா, இன்னைக்கு ஐடி விங்கு ஒழுங்காக செயல்படலை, திமுகவுடைய பினாமியா போயிட்டாரு, திமுகவோட ஸ்லீப்பர் செல்லா போயிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராஜ்யத்தியம் தான் எல்லாத்தையும் பண்ணுது.